வணக்கம். நான் ஸ்ரீதேவி எலக்ட்ரிஷியன். நம்ம இன்னைக்கு காடி எடுக்க வந்திருக்கோம். காடி எடுக்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்றேன். மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது மாதிரி நம்ம நீட்டா மார்க் பண்ணிக்கிட்டா தான் காடி வந்து நீட்டா இருக்கும். அதுவும் சைடு காடி எடுக்கக்குள்ள சைடில் வந்து இந்த கலவை கேப் இருக்கு பாருங்க. 2 கல்லு கடையில் கலவை வச்சு பூசியிருப்பாங்க. அந்த கலவை கேப்பில் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதாவது கட்டிங் மிஷின் போடக்குள்ள ரொம்ப ஈஸியாக வரும். அதே மாதிரி தான் மேலே மார்க் பண்ணியிருப்போம் பாருங்க. கலவை கேப்பில் தான் மார்க் பண்ணியிருப்போம். இந்த காடி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். காடி எடுத்து முடிச்சாச்சு. காடி எடுக்கக்குள்ள இது மாதிரி எல்லா இடமும் மட்டமாக இருக்கணும். மட்டமாக இருந்ததுன்னா பாக்ஸ் வச்சோம்னா அப்படி நேராக உட்காரும். அதாவது கொத்தனார் பூசக்குள்ள ஏதாவது திருப்பி வைக்காமல் அதாவது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க அப்படி நேராக. அதனால் பாக்ஸ் எடுக்கக்குள்ள எப்படி கீழ் மட்டம் மட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதேமாரி மார்க் பண்ணக்குள்ள அதாவது மட்டக்குள்ளவை அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது ஸ்கேலு இது மாதிரி இருந்தால் எடுத்து வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இதுமாரி காடி நேராக வரும். இல்லைன்னா போன மாணிக்கு போட்டிருந்தா அது நம்மளுக்கு வந்து நாளைக்கு பைப் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு பைப்பில் கூட பார்த்து ஃபோட்டோவில் கூட பார்த்துக்கலாம் இந்த இடத்துல பைப் போகுதுன்னு.